யார் யாருக்கெல்லாம் ஜெயம், விக்டரி டு ஹூம் என்ற ஒரு பட்டியலை நாம் பார்க்க முடியும். ஜெயம் பெற்றவர்களை அல்லது ஜெயம் பெற வேண்டியவர்களை விதவிதமாக வெளியாகமும் நமக்காக பட்டியல் இடுகிறது. மிகாவேலும் தேவதூதர்களும் பெற்ற ஜெயம், அதாவது இயேசு கிறிஸ்துவும் அவரோடு இருந்த தூதர்களும் ஜெயம் பெற்றதாக வெளிப்படுத்தல் 12:7-8 படிக்கிறோம். இயேசுவானவர் பெற்ற ஜெயம் வெளிப்படுத்தல் 5:5. மூன்றாவதாக ஆதி அப்போஸ்தல சபை அடைந்த ஜெயம் வெளிப்படுத்தல் 6:2 பாருங்க. அது ஆதி அப்போஸ்தல சபை அடைந்த ஜெயத்தை சுட்டி காண்பிக்கிறது. நான்காவதாக இரத்த சாட்சிகளான பரிசுத்தவான்கள் பெற்ற ஜெயம் வெளிப்படுத்தல் 12:11 நம்ம அதை படிக்கிறோம். இரத்த சாட்சிகள் அவர்கள் மரித்தார்கள் தான், அது தோல்வி போல உலகத்தாருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் அது ஜெயமே, ஜெயித்தார்கள் என்றுதான் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது. ஐந்தாவதாக பரிசுத்தவான்கள் மீது மிருகம் பெற்ற தற்காலிக ஜெயம் வெளிப்படுத்தல் 13:7 நாம் அதை பார்க்கலாம். ஆறாவதாக பரிசுத்தவான்கள் தனித்தனியாக பெற வேண்டிய ஜெயம் வெளிப்படுத்தல் 2-3 21 நாம் பார்க்கிறோம். ஏழாவதாக கடைசியாக கடைசி கால மீதமானவர்கள் மிருகத்தின் மீது பெற வேண்டிய ஜெயம் என்று வெளிப்படுத்தல் 15:2 சற்று முன்பாக நாம் அந்த வசனத்தை வாசித்தோம்.